தஞ்சை மாவட்டம் சித்துக்காடு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. செண்டை மேளம் விண்ணை எதிர வைக்க மேலதாளங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் கொண்டு வந்து புனித நீர் ஊற்றினர். விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் பகுதியில் இல்லாத தேதியில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசார் சம்மன் அனுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மேலப்பாளையத்தைச் சேர்ந்த வசந்த் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நிலம் தொடர்பான விவகாரத்தில் பிப்ரவரி 29ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு தட்டார்மடம் போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரியில் 29ஆம் தேதி இல்லை என்பதால் அவர் 28ஆம் தேதி வர வேண்டுமா அல்லது மார்ச் 1ஆம் தேதி வர வேண்டுமா என தெரியாமல் வசந்த் குடும்பத்தினர் குழம்பியுள்ளனர். திராவிட மாடல் ஆட்சியில் தகுதியற்று மோசடியாக காவல்துறை பணியில் சேருபவர்களால் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் மாசி மாத மயான சூறை உற்சவத்தின் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளினார். பின்னர் சிவவாத்தியங்கள் முழங்க சிவன் பார்வதி நடனத்துடன் தேரோட்டம் நகரின் முக்கிய வீதிகளில் சென்று மீண்டும் ஆலயத்திற்கு திரும்பியது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் கடந்த 2 தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தக்காளி மார்க்கெட்டில் விலை குறைந்ததால் விவசாயிகள் தங்கள் விளைச்சல்களை குப்பையில் கொட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெய்க்காரப்பட்டி, ஐயம்பாளையம், வாடிப்பட்டி, தொப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உற்பத்தி அதிகரித்ததன் காரணமாக கடந்த மாதம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்ற தக்காளி தற்போது 8 முதல் 15 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 14 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 100 முதல் 150 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருளை சந்தையில் விற்க முடியாமல் குப்பையில் கொட்டும் அவலம் ஏற்பட்டுள்ளது.